ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீராம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரியை நம்ம கட்டி தான் போட்டு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, ஸ்ரீராம் வந்து ரொம்ப குட்டி பையனாக இருக்கான், புதுசாக இருக்கான்றதுனால ஜிப்ரி கடிச்சிட போகிறான்றதுனால அவள் கட்டி தான் வச்சுருக்கேன். ஆனால் அதுலேயே அவள் கொஞ்சம் டல் ஆகிட்டான். ஏன்னா வந்து நம்ம கழட்டியே விடுறது இல்லை அப்படின்றது. இந்த பையனும் வந்து கொஞ்சம் வாலுதனமான பையன்தாங்க. ஏன்னா அவன் எப்போவுமே மேலே தான் இருக்கணுன்றான். அந்த கூண்டுக்குள்ளே தூக்கி போட்டோம் அப்படின்னா குச்சினே இருக்கான். அங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் கூண்டுக்குள்ளே இருக்கவே மாட்டான், கத்தினே கிடப்பான், குச்சினே இருப்பான். அவனும் கீழே விட முடியாது, இவளையும் கழட்டி விட முடியாதுன்றதுனால இந்த பையனை வந்து பால் கொடுத்ததுக்கப்புறம் அவனை எடுத்து கூண்டில் போட்டு இவளை கொஞ்சம் நேரம் வந்து கழட்டி விட்டேன். ஆக்சுவலாக என்னால் வந்து அது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் கையில் வந்து ஸ்ரீராமை வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஜிப்ரியை கழட்டி விட்டு வச்சுருந்தேன். அப்போ பக்கத்தில் வந்து சும்மா ஒரு தடவை அப்படியே முத்தம் கொடுத்துட்டு அவள் கம்முன்னு தான் இருந்தா. பட் நம்ம இல்லாத நேரத்தில் அவள் கடிச்சிட போகிறா, இல்லை மெரிச்சிட போகிறான்ற பயத்தினால தான் வந்து அவங்க 2 பேரும் தனித்தனியாக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் வந்து இவளை கழட்டி விட்டுருக்கேன், அதுக்கப்புறம் கட்டி போட்டுருவேன். இவங்க 2 பேருமே வந்து ஒன்றா விளையாடுற மாதிரி ட்ரெயின் பண்ணி விட்டுடணும் அப்படின்றதுக்காக தாங்க நானும் வந்து பாடுபடுறேன். ஏன்னா நம்ம குழந்தைங்க 2ம் ஒன்றா விளையாடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா? அது சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.